நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத பகுதியிலையும் ஒரு தலைப்பின் கீழாகவே பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சத்தியம் பண்ண வேண்டாம். மனிதர்கள் அவங்களுடைய வாக்கை உறுதிப்படுத்துறதுக்கு, அதுல உண்மைத்துவம் இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு எதன் பேர்லயாவது சத்தியம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. அப்படி சத்தியம் செய்வதன் மூலமாக அவங்களுடைய வாக்கின் உறுதித்தன்மையை காண்பிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா சத்தியம் செய்துவிட்டு அதை செய்ய முடியாம போகிறதுனால அவங்க வாக்கு தவறினவர்களாக சில நேரங்கள்ல போயிடுறாங்க. சில மனிதர்கள் சத்தியம் பண்ணும் போதே அதை பொய்யா சத்தியம் பண்றாங்க. சிலர் அந்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைச்சு சத்தியம் பண்றாங்க. ஆனாலும் அவங்க ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அவங்களுடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு சிலர் வாக்கு மாறாம எதை சொன்னாலும் அதை சரியாக செய்து முடிப்பவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க கூட ஒரு சில நேரங்கள்ல சத்தியம் பண்ணும்போது அவங்களால சில விஷயங்களை நிறைவேற்ற முடியாம போகலாம். அதாவது எதையாவது அவங்க ஆணையிட்டு இதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு சொல்லலாம். ஆனா அடுத்த நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தா அந்த சத்தியத்தை அவங்களால எப்படி நிறைவேற்ற முடியும்? அந்தபடியாக காலங்களோ சமயங்களோ அவங்களுடைய கைக்குள்ளாக இல்ல. அதனால அவங்க எதின் பேர்லயும் சத்தியம் பண்ணாம இருக்கிறது நல்லதா இருக்கு. அப்படி சத்தியம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலேயே சொல்லியிருக்காரு. மத்தேயு 5வது அதிகாரம் 33 37 வசனத்திற்குள்ளார இந்த சத்தியத்தை குறித்த சில காரியங்களை சொல்லியிருக்காரு. முக்கியமா சத்தியம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் சொல்லியிருக்காரு. அந்த வசனங்களை பார்த்தோம்னா, அன்றியும் பொய்யானையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தின்படி பூர்வத்தாருக்கு, அதாவது முற்பிதாக்களுக்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, கர்த்தருக்கு ஏதாவது பொருத்தனை பண்ணினாலோ இல்ல ஏதாவது ஆணையிட்டு செய்வோம்னு சொன்னாலோ அதை சரியாக நிறைவேற்றணும், சொல் தவறாம வாக்கின்படி செய்யணும்னு சொல்லி சில வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா என்னாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தோம்னா இது தெரியும். அதே போல கர்த்தருடைய நாமத்திலையும் நம்ம பொய்யானையிடாம இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் லேவியராகமம் உபாகமம் போன்ற பகுதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக எந்த ஒரு விஷயத்திலையும் பொய்யானையிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதற்கு மேற்படியா இருக்கிற 34வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம்னா எந்த ஒரு விஷயத்திலையும் முற்றிலுமாக எதுலையுமே சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணமா சில காரியங்களையும் சொல்றாரு. வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ண வேணாம், ஏன்னா அது தேவனுடைய சிங்காசனமா இருக்கு. பூமியின் பேர்ல சத்தியம் பண்ண வேணாம், ஏன்னா அது தேவனுடைய பாதப்படியா இருக்கு. எருசலேமின் பேர்லயும் சத்தியம் பண்ண வேணாம், அது மகாராஜாவின் நகரமா இருக்கு. தங்களுடைய தலையின் மேலேயே சத்தியம் பண்ண வேணாம், ஏன்னா அதுல இருக்கிற ஒரு முடிய கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ கூட அவங்களால முடியாதுன்னு சொல்றாரு. இந்தபடியாக அந்த நாட்கள்ல பல்வேறு காரியங்கள்ல மக்கள் சத்தியம் பண்ணிருக்காங்க. இப்படியெல்லாம் சத்தியம் பண்ணி ஆணையிட்டு அவங்களுடைய வாக்கை உறுதிப்படுத்துவதை காட்டிலும் உள்ளத உள்ளதுன்னு இல்லாததை இல்லைன்னு சொல்றதே நல்லதுன்னு சொல்றாரு. இதற்கு மிஞ்சது எல்லாமே தீமையா இருக்கும்னு சொல்றாரு. அதாவது என்ன யதார்த்தமோ என்ன உண்மையோ அதை அப்படியே சொல்லிடணும். அதற்கு மிஞ்சினதுனா என்ன? அதற்கு மாறாக இல்லாத ஒன்றை திரித்து பொய்யாக காண்பிக்கிறது எதுவும் வேண்டான்னு சொல்றாரு. அது தீமையினால் உண்டாயிருக்கும்னு சொல்றாரு. தீமையினால் உண்டாயிருக்கும்னா பிசாசினால உண்டாயிருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல, பிசாசானவன் இடத்துல சத்தியம் இல்ல, அவன் சத்தியத்துல நிலை நிற்கல, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்கிறதுனால அவன் பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக உள்ளத உள்ளதுன்னு இல்லாத இல்லன்னு சொல்லாம மாத்தி திரிச்சு பொய்யா சொன்னோம்னா அது பிசாசுக்கு அடுத்த காரியமாக இருக்கும். அந்தபடியாக நாம ஒரு நாளும் இருக்காம எது உண்மையோ அதை மாத்திரம் சொல்லணுங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா ஏன் சத்தியம் பண்ண வேணாம்னு சொல்றாரு? அந்த பகுதிகளில் சொன்ன மாதிரி இந்த வானமோ பூமியோ இல்ல எந்த ஒரு விஷயமுமே நம்முடைய கட்டுப்பாடுல இல்ல.
பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையதுன்னு சொல்லி சங்கீதம் 24வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்டபடி எல்லாமே கர்த்தருடையது, எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கு. காலங்களையும் சமயங்களையும் மாற்ற அவரே வல்லவரா இருக்கிறாரு. நாம இதன் பேர்லாவது சத்தியம் பண்ணிட்டு அதுல நம்மளால நிலைத்திருக்க முடியாது. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நாம வாக்கு கொடுத்துட்டு அடுத்த நேரத்துல நாம உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியாது. அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாம போகலாம். அப்படி நாம இதன் பேர்லாவது சத்தியம் பண்ணுவதை காட்டிலும் நாம இருக்கிறத இருக்கணும், இல்லாத இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை நம்முடைய நடக்கைகள்லயும் நம்முடைய வார்த்தைகள்லயும் காண்பிக்கலாம். அதன் உண்மை தன்மையை காண்பிக்க சத்தியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறதை காட்டிலும் எது எப்படி இருக்கோ அதை மாத்திரம் நாம சொல்லலாங்கிறதே இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இதையே யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல சொல்லியிருக்காரு. யாக்கோபு 5வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும்போது, விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேர்லாவது பூமியின் பேர்லாவது வேறெந்த ஆணினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக் கடவீர்கள். மத்தேயு 5வது அதிகாரத்துல நாம பார்த்த வசனுடைய தொகுப்பா இந்த வசனம் இருக்கு இல்லையா? எதின் பேரையும் நாம சத்தியம் பண்ணாம உள்ளத உள்ளதுன்னு இல்லாத இல்லன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்தபடியாக உண்மையான காரியங்களை நாம உள்ளபடி சொல்வதே நமக்கு நன்மையாக இருக்குமே தவிர எதின் பேர்லயும் சத்தியம் பண்ணுவது நமக்கு உகந்ததா இருக்காது. ஏன்னா அந்த சத்தியத்துல நிலைத்திருக்கிறதுக்கு காலங்களும் சமயங்களும் பூமியும் அதற்கடுத்த காரியங்களும் நம்முடைய கரத்தில் இல்ல. இதை புரிந்து கொண்டு நாம சத்தியம் பண்ணுகிறவர்களாக அல்ல, சத்தியத்தின்படி நடந்து கொள்பவர்களாக, உள்ளதை உள்ளபடி சொல்கிறவர்களாக இருக்கணுங்கிறதையே தேவன் விரும்புகிறாரு. இதை நாம உணர்ந்து நடந்து கொள்வதற்கே இந்த பகுதிகளை நமக்கு காண்பித்திருக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு நாம எதின் பேர்லயும் சத்தியம் பண்ணாம உள்ளத உள்ளதுன்னு இல்லாத இல்லன்னு நம்முடைய உண்மை தன்மையை நடக்கையில காண்பிக்கிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் கொடிகளும் உம்முடையதா இருக்கும்போது நாங்க எதின் பேர்லயும் சத்தியம் பண்ணி எதையும் எங்களால நிலைத்திருக்க பண்ண முடியாதுங்கிறத எங்களுக்கு இந்த பகுதிகள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லவரா நீங்களே இருக்கீங்க ராஜா. உம்முடைய சிருஷ்டிகள் மேல அதிகாரம் கொண்டவராக நீங்களே இருக்கீங்க தகப்பனே. அதன் பேர்ல சத்தியம் செய்கிறவர்களாக நாங்க இருக்கக்கூடாது தகப்பனே. உள்ளத உள்ளதுனோ இல்லாத இல்லனோ நிதர்சனமான உண்மையை வெளிப்படுத்துறவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா. எங்க வார்த்தைகள்ல உண்மை இருக்குங்கிறத சத்தியம் செய்து காண்பிக்கிறத விட சத்தியத்தின்படி நடந்து கொள்வதே நன்மையா இருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமா நீங்க எங்களுக்கு உணர்த்தின தயவிற்காய் நன்றி தகப்பனே. அந்தபடி சத்தியத்தின்படி வாழ்பவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி அருளுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.